உம். இனிய வணக்கம் அன்புறவுகளே. TSS செல் வழங்குகின்ற இந்த நிகழ்வானது மூதுரையும் வாழ்வியலும். ஆம், முத்தமிழே என் மூத்த தமிழே, தித்திக்கும் தேந்தமிழே, திசையெங்கும் பரவும் செந்தமிழே, என் நாவில் நடமிடும் நற்றமிழே, உந்தனுக்கு நல் வணக்கம் என்று கூறிக்கொண்டு அந்த மூதுரை, அதாவது ஔவையார் அருளிய அழகான ஒரு பாடல்கள். இந்த மூதுரை 30 பாடல்களை முழுமையாக தந்த அந்த ஔவையை நினைவு கூறும் ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். காலத்தால் முந்திய சங்ககால பாடலாக இருந்தாலும் இன்றும் அந்த வாழ்வியலிலே தொனிக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு பாடல்களை கொண்ட ஒரு பகுதி மூதுரை. ஆம், இன்றைய இந்த மூதுரையை முதலாவதாக தருவதற்காக நாங்கள் சிவரூபன் சர்வேஸ்வரி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வாருங்களக்கா. வணக்கம். 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 வாழ்வியலும் மூதுரையின் நிலைகளையும் பகுத்து ஆராய்ந்து நிற்க வேண்டும் என்ற பெயர் ஆனந்தம் கொண்ட நடுவராகவும் தலைமையாகவும் இருக்கிற சிவநாதனும் இந்த மூதுரையும் வாழ்வியலும் எப்படி என்கின்ற கருத்துக்களை வெளிக்கொணர வந்திருக்கும் ஆய்வாளர்கள் அனைவருக்கும், பார்வையாளருக்கும், பங்காளர்களுக்கும் என்றும் நன்மையும் நயமும் நின்று கொள்ள நாடுவதும் நாம் நாளும் நல்லதே என்று ஔவையின் மூதுரையை தலை வணங்கி என்னுடைய மூதுரைக்கு வருகின்றேன். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேலியுடங்காதே பூக்கொண்டே துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சாப்பார் தப்பாமல் சாப்பார் ஆம், என்ற நேரத்திலும் எப்போதும் இறையை நாடி இன்புற வாழ்வதுதான் அதில் அழகு என்பதை அவ்வை எடுத்து காட்டுகிற பொருட்டு எனது மூதுரை 3வது வீதி பெட்டகத்தில் இன்னா இளமை வறுமை வந்து எதித்தால் இன்னா அளவில் இனியவும் இன்னாதா நாள் அல்ல நாள் பூத்த நன் மலரும் போல்வே ஆளில்லா மகிழ்ச்சி அழகு. இளமை பருவத்திலே வறுமை வந்துவிட்டால் அனுபவிக்க முடியாது. அதுபோல் முதுமையில் போகங்கள் கிடைத்தாலும் அதையும் அனுபவிக்க முடியாத துன்பம். காற்றுள்ள போதே தூக்கிக் கொள்ளுவார்கள். காலத்தை அந்த பயிர்களை செய்ய வேண்டும் என்பார்கள். அளந்த அளவு என்று கொள்ளக்கூடாது. அந்த அளந்த அளவு என்று எங்கள் மனதிலே எடுத்துக்கொள்ள கூடாது. முயற்சி உடைய நிகழ்ச்சி அடையார் என்பார்கள். எமக்கு இளமை பருவத்திலே நாம் செய்ய வேண்டியது என்னென்ன என்பதை நாம் வாழ்வியலோடு பார்க்க வேண்டும். இளமையில் வறுமை வந்தால் துன்பம், அந்த துன்பத்தை நாம் போக்க வேண்டும். அந்த துன்பத்தை அடுத்தவன் வரான் என்றதை பார்த்து போற்பதில்லை, அடுத்தவன் உருக்குறான் என்றதை நினைந்து வாழ்வதில்லை, அடுத்தவன் உங்குறான் என்பதை நினைந்து நாம் போட்டாவில்லை. நம்முடைய வறுமையை நாம் தீர்க்க வேண்டும். அப்போ அந்த துன்பத்தை இருந்து நாம் விடுதலை கொள்வோம். அந்த முதுமையில் கோபங்கள் பேர்ந்து வந்தால் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பார்கள். கண்கட்ட பிறகு ஏன் அந்த நமஸ்காரத்தை எது தெரிய போகிறது? அப்போ அதற்காகத்தான் ஔவையார் சொல்லியிருக்கிறார்கள், அந்த ஒரு துன்பம் வராமல் வறுமையிலே வந்து எதிர்க்காமல் நாம் வளமாக வரமுறையாக இருக்க வேண்டும். இன்னா இளமை வறுமை வந்து எதிர்த்தால், நாம் இருக்கும் போது இளமையாக இருக்கும் போது வறுமை வந்துவிட்டால் இன்னா அளவில் இனியவும், அந்த அனுபவிக்க முடியாத அளவிலே இனியவும் இன்னாதா அது வேண்டாதா நாளல்ல நாள் பூத்த நன்மலரும். அது தேவையில்லாமல் வந்து காலத்தில் இல்லாமல் மலர்கள் பூத்து எப்படி இருக்கும்? காலம் எல்லாம் காலத்திலே ஒரு மலர்கள் பூத்தால் தேவையில்லை. நாங்க கோயிலுக்கு போகும்போது கொண்டைக்கு மாலை கட்டணும்னு சொன்னா நித்தி கல்யாணி
பூக்கள் சில இடம் இருக்காது. ஏன்னு சொன்னா அங்க பூக்கள் இல்லையே, அந்த மொட்டு கருவி அல்லது மொட்டு வராமல் அந்த கட்டத்திலே நாங்கள் எவ்வளவு கவலைப்படுவோம். ஒரு மாலையை கட்டிக்கொண்டு கோயிலுக்கு போக முடியவில்லையே என்று ஆசைப்படுவோம். ஆனா தினங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு மாலை கட்டக்கூடிய அளவுக்கு அங்கு மலர்கள் பூத்து சொரிந்தால் புறாமைப்படும். அதை நாங்கள் இருக்கும் போது அனுபவிக்க முடியவில்லை என்று. அப்போ எங்கள் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ள கட்டம் இருக்கிறார். எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு மன்னனுடைய வாழ்வியல் என்பது வரமுறையோடு வண்ணமாக ஒப்பிட்டு போகக்கூடியது. மிடிமை வருகிறது என்று சொல்லி நாங்கள் மிதப்பாக வாழ்ந்து மிடிமையை எடுக்கக்கூடாது. சில பேர் என்ன சொல்லுவார்கள் செய்வார்கள், இன்றைக்கு ஒரு பிடி அரிசியை எடுத்தால் அந்த ஒரு பிடியில் ஒரு பிடியை எடுத்து ஒதுக்கணும். அது நாளைக்கு இல்லை என்றால் அது என்ன ஒரு நாளைக்கு உதவும். அப்படி ஒருப்பனம் இல்லாத இடத்தில வறுமை நமக்கு வரும். ஒருப்பனம் என்பது ஒரு மனிதனுக்கு தேவையானது. சொல்லுவார்கள், ஒரு ஆளாக்கு அரிசியில ஒரு பிடி எடுத்து வை என்று. ஏன் எடுத்து வைப்பார்கள்? இல்லாத போது அதை நாம் மீண்டும் பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் அதை எடுத்து வைக்க வேண்டும். அந்த இயக்கங்கள் வராமல் பாதுகாப்பதில் சொன்னால், அந்த இளமையில் வறுமை வந்தால் துன்பம், உண்மையான துன்பம் தான். அந்த துன்பத்தை தாங்க முடியாதான் உடுக்க வேண்டும், ஆட வேண்டும், பாட வேண்டும், ரசிக்க வேண்டும், ஒரு நல்ல ஒரு ஒப்பனைகள் போட வேண்டும், நல்ல தேல் எடுப்போம் என்றால் நினைத்தார். அது வறுமை. அந்த வறுமையை நாம் விரட்டி விட்டால் அந்த இளமையில் வறுமை கொடுமை என்று சொல்வார்கள். தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா, ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேனம்மா, இது இறைவனுக்கு ஓய்விலேத விளையாட்டு அம்மா. அதாவது அந்த ஒரு வறுமையாக பாடிக்கொண்டிருந்தபடியா, பெற்றவள் உடல் செழித்தாள், பேரை நான் கால் செழித்தேன், படைத்தவன் கை செழித்தேன் ஓய்ந்தானம்மா, மீண்டும் பாவியொரு தாய் வயிற்றில் பிறவேனும்மா, மீண்டும் பாவியொரு தாய் வயிற்றில் பிறவேனம்மா. இதுதான் சொல்றேன். பத்தும் பறந்திடும் பதிவந்தாள் மறந்திடும், இளமையில் கொடுமை வறுமை அம்மா, அம்மா அம்மம்மா. பத்தும் பறந்திடுமோ பதிவந்தால் மறந்திடுமோ, இளமையில் கொடுமை இந்த வறுமை அம்மா, என்றும் இதுதான் நீதி என்றார் உலகும் ஏனம்மா, என்றும் இதுதான் நீதி என்றார் உலகம் ஏனம்மா. அந்த ஒரு பிச்சைக்காரியாக வந்த போது அந்த ராணிக்கு லட்சுமி கொடுத்த வரத்தாலே அவள் ஒரு ராணியானாள், ஒரு ஏழை ராணியானாள். ஆனால் அவள் அனுபவித்தால் அனுபவிக்காம வந்தது. ஏனென்று சொன்னால், இளமையில் வறுமை வந்தான் கஷ்டம்தான், அதுபோல் முதுமையில் பெண்கள் கிடைத்தாலும் துன்பம்தான். நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு ஆய்வு, நல்ல நிலையாக எல்லாரும் வாழ்க்கை இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அந்த மூன்றாவது பாடல் மிக ஒரு மகிழ்ச்சியான பாடலுக்கு அப்பால அந்த பாடல் ஒரு வறுமை நிலையை அழகாக சொல்லுகின்றது. அதாவது இன்னா இளமை வறுமை வந்தெய்திக்கால் இன்னா அளவில் இனியவும் என்னாக என்று, நாளெல்லாம் நாள் பூத்த நன்மலரும் போலும் ஆளில்லா மங்கைக்கு அழகு. ஆமா, அதாவது இளமையின் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த இளமையில் வறுமை, இயலாத முதுமையில் செல்வமும் பெற்றால் பிரயோசனம் இல்லை. அதனால நாங்கள் அனுபவிக்க முடியாது. இப்ப இருக்கிற பருவங்கள்ல தான் எங்களுக்கு பணம் வேணும், ஆரோக்கியம் வேணும், எல்லாமே வேணும். அந்த இளமையில் இருக்கே, அது முதுமையில வந்து பிரயோசனம் இல்லை. அவர் அழகாக சொல்லுகிறார், பருவம் இல்லாத காலங்களில் பூக்கும் பூக்களை போன்றுதான் சில நேரம் துணைவன் இல்லாத பெண்களின் அழகும் வீணே என்று சொல்லுகிறார். ஆமா, அது எவ்வளவு தூரம் என்றது அந்த கருத்து. ஒரு துணை இல்லாத பெண்களின் அழகும் இன்று அந்த பெண் தன் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு எவ்வளவு துடியா துடித்து தன் உடல் பொருள் ஆவி அத்தனையும் இந்த பூமிக்கு தியாகம் செய்கிறாள் என்றுதான் நாங்க சொல்ல வேணும். ஆகவே
நாங்கள் எப்படி பார்க்கிறோம்னா பருவம் இல்லாத காலத்துல நீங்க சொன்னீங்க அந்த இளமையில வறுமை வரக்கூடாது, அது கொடுமை. இளமையில் வறுமை வந்தா கொடுமை, ஒன்றுமே அனுபவிக்க முடியாது, படிக்க முடியாது, காசு இல்லை என்ற ஒரு கவலை எல்லோருக்குமே இருக்கும். அதனால நீங்க சொன்ன அந்த பாட்டும் அந்த இளமையில வறுமை கொடியது என்பதை அவையாரும் அழகாக சொல்லுகிறார். அரிது அரிது மானுடர் ஆதல் அரிது அதனிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதண்டும் ஒரு இடத்தை சொல்லுறாரு. நான் பெண்மையின் நீங்கி பிறத்தல் அரிது. இன்றைய காலத்துல அப்படியே அது சரியா? பெண்மை நீங்கி பிறத்தால் பெண்கள் இல்லாவிட்டால் குழந்தைகள் உருவாகுமான்ற கேள்வியும் அதுக்குள்ள இருக்குது. மிக சிறப்பாக அந்த துன்பம் வரக்கூடாது, அது இளமையில் வரக்கூடாது. அதை அழகாக நீங்க சொன்னீங்கள். வாழ்த்துக்களுக்கு உங்களுக்கு. பாட்டோட சொன்னது மகிழ்ச்சியாக இருந்தது. மிக சிறப்பு, நன்றி. அடுத்து நாங்கள் இன்றைக்கு ராஜேந்திரம் அவசரமா உங்களுக்கு? இல்ல, ஓகே. சிவமணி நீங்க வாங்க, உங்களுக்கு அடுத்தது அவர் எடுத்துக்கொள்ளும். அடுத்து அவருடைய பாடலை தருவதற்காக 10வது பாடல் இல்ல 10 இல்ல சிவமணி எத்தனையாவது பாடல்? அடக்கம் 16வது பாடல். 16வது பாடலை தருவதற்காக சிவமணி புவனேஸ்வரன் அவர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து. வாருங்கள் சிவமணி. அனைவருக்கும் வணக்கம். டிசிஎஸ்எஸ் கழகம் நடத்துகின்ற மூதுரையும் ஆய்வும் என்கின்ற வகையில அழகான இந்த ஔவையாரின் மூதுரையை நாம் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சிறப்பான நிகழ்ச்சியை முன்னெடுத்து வருகின்ற திருமதி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, என்னோடு பங்கு பெற்று இந்த மூதுரையை சிறப்பாக தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பாவலர்களுக்கும் அறிஞர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, நானும் அந்த மூதுரை பாடலிலே 16வது பாடலாகிய அடக்கமுடையார் அறிவிலர் என்ற எண்ணி என்னும் பாடலை எடுத்து வந்திருக்கின்றேன். அதற்கு முன்னான விநாயகரின் காப்போடு பாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டாம். மடைத்தலையில் ஒடுமீனோட உருமீன் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு என்கின்ற அழகிய மூதுரை பாடலை பார்க்கின்ற பொழுது, அடக்கம் என்றால் என்ன? தற்பெருமை இல்லாத பணிவு என்று அது பொருள்படுகின்றது. இந்த பாடலிலே ஔவையார் கூற வருவது என்னவென்றால், அடக்கம் நம்மிடம் அறிவு வளர வளர அடக்கம் என்பது இருக்க வேண்டும், நிதானம் வளர வேண்டும் நம்மிடம் என்பது கூறப்படுகின்றது. அதாவது உண்மையான அறிவுடையவர்கள் என்ன செய்வார்களாம்? தமக்குரிய ஆற்றல்களை காலம் வரும் வரை காத்திருந்து அதனை வெளிப்படுத்தாமல் இருப்பார்களாம் அடக்கமாக. பின்னர் தமக்குரிய காலம் வரும் பொழுது அந்த தம்முடைய அறிவியலை வெளிப்படுத்துவார்கள், ஆற்றலை வெளிப்படுத்துவார்கள் என்று அந்த ஔவையார் அழகாக கூறியிருக்கிறார். இதையேதான் பழமொழிகளும் பார்க்க போனால் நிறை குடம் தழும்பாது குறை குடம் தழும்பும் என்று சொல்வார்கள். அடக்கம் பொன் போன்றது என்றெல்லாம் சொல்வார்கள். இதையே திருவள்ளுவர் பெருமானும் அவருடைய வாழ்வியலில் சொல்லுகின்ற பொழுது, அடக்கம் என்பது அதாவது அறிவுடையார் தற்பெருமை உரியவர்கள் தற்பெருமை இல்லாதவர்கள் என்பது இது ஔவையாரின் கருத்து. அது திருவள்ளுவரின் கருத்தாக அடக்கம் அமரரில் உய்க்கும் அடங்காமை ஆறிருளில் உய்த்துவிடும் என்கின்றார். அவர் கூற வருவதாவது, அடக்கம் என்பது எங்களை தேவர் உலகத்துக்கு கொண்டு செல்லும், சொர்க்கலோகத்துக்கு கொண்டு செல்லக்கூடியது என்றும், அடங்காமை என்பது நரகர் லோகத்துக்கு கொண்டு செல்லக்கூடியது. அது எங்களை இருள் என்கின்ற ஒரு வாழ்வியலுக்கு ஒப்பாத சில இழிச்செயல்களை கொண்ட செயல்களாக மாறி அவை எங்களை நரகத்துக்கு கொண்டு செல்லும் என்று. அதாவது இன்றைய காலத்தை பார்க்கின்ற பொழுது கோபம் என்பது ஔவையாரின் பாடலிலிருந்தும் திருவள்ளுவரின் பாடல் கொஞ்சம் வேறுபட்டு காணப்படுகிறது. காரணம், கோபம் என்பது எங்களிடம் இருக்கக்கூடாது என்பதை அவர் கூறுவதாக இருக்கின்றது. இன்றைய காலத்தை பார்க்கின்ற பொழுது யாரெல்லாம் எதெல்லாம் செய்யலாம் என்று எண்ணி எந்த காரியத்தையும் எண்ணி துணிய கர்மம் என்றுதான் சொல்லப்படுகின்றது. தோன்றுக புகழோடு இல்லாமல் தோன்றாமை கோடி வரும் என்றும் சொல்லப்படுகின்றது. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது யார் எதையும் செய்து விடலாம் என்று துணிவாக எழுந்து விடுவதை விட, ஔவையார் கூறுவது போல மிகவும் எந்த காரியத்தையும் நிறையவே நாம் சிந்தித்து அதனை வெளிப்படுத்துகின்ற பொழுது அது மிகவும் சமுதாயத்துக்குரியது ஒரு சிறப்பான செயலாக முடியும். அது எப்பயுமே உயர்வாகவே கருதப்படும்
என்பதை மிக அழகாக நாம் இந்த ஔவையாரின் இந்த மூதுரையில இருந்து அழகாக அறிய முடிகின்றது. அதாவது எப்போதும் அறிஞர்களுக்கு நிதானம் என்பது, அதாவது தம்மை பறைசாற்றாத பக்குவம் என்பது, அடக்கமாக இருப்பது என்பதெல்லாம் அழகிய நற்குணங்கள் என்பதை எடுத்திருக்கிறார். மிக சிறப்பான பாடலை உங்களுடன் பகிர்ந்ததில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. அழகான ஒரு பாடல். நாங்கள் சின்ன வயதில் படித்தது இப்பவே ஞாபகம் வருது. அடக்கமுடையார் அறிவிலர் என்றெண்ணி, அடக்கமுடையவர் அறிவிலர் என்றெண்ணி கடக்கவும் வேண்டாம். நீ அப்படி அறிவிலர் என்று நீங்கள் நினைத்து விட்டு போக வேண்டாம். மடைத்தலையில் ஓடுமீனோட உருமீன் பெருமளவும் வாடி இருக்குமா கொக்கு. அங்கதான் எங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது. அதாவது பல மீன்கள் ஓடிக்கொண்டிருக்கும், ஆனால் எனக்கு ஒரு பெரிய மீன் வந்தால் தான் நான் அதை கண்டுபிடிப்பேன் என்று அந்த கொக்கு காத்திருக்கும். சில நேரம் அந்த கொக்குக்கு காலமேல இருந்து பின்னேரம் மட்டும் பார்த்திருப்பார், சரியான மீன் வரையில. அப்ப அவர் பசியோட தானே போவார். எப்படி இந்த குரல் எல்லா நேரமும் சரி வரும் என்றது எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏனென்றால் ஓடு மீன், அப்ப ஓடுற மீனோட டக்குன்னு பிடிச்சு கொண்டு போனா தானே எங்களுக்கு நிறைய மீன் வரும். ஆனா கொக்கு அப்படி இல்லை, அவ்வளவு பெரிய மீன் தனக்கு வருவரென்று காத்திருக்கிறார் என்றால் சில நேரம் அவர் கொண்டும் கிடைக்காம ஏமாந்து கொண்டும் போகலாமல்லோ என்று எங்கட மனம் சொல்லுது. என்ன சிவமணி? ஏனென்றால் அந்த வார நேரம் வாய்ப்பு என்பது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்பதும் ஒரு பழமொழி இருக்கிறது. அதற்காக நிறையவே பொறுமையாக இருக்கணும் என்று இல்லை. அதுதான் அந்த காலம் சரியா இருக்கும். அவ்வளவு பொறுமை இருப்பினும் பாருங்க, அந்த காலத்துல நிறைய நேரம் இருக்கும். ஆனா இந்த காலத்துல பொறுமைக்காக காத்திருப்பது கஷ்டமாக இருக்கிறது எங்களுக்கு. ஏனென்றா நேரம் காணாத போல இருக்கிறது. இப்ப அறிவுடையாற்ற காலம் வரும் வருமானா அது எங்கட சந்தர்ப்பம் வந்து லவக்கண்டு வரும், அதை வகையாக பிடிச்சு கொள்ள வேணும். இல்லாவிட்டால் அட கடவுளே, நான் இதுக்கு ஒரு எழுத வேணும் என்று இருந்தேன், அது 25ஆம் தேதி குளோசிங் டேட் என்றது, அடுத்த 26ஆம் தேதி தான் பாக்குறேன், ஐயோ 25ஆம் தேதி அந்த சிறுகதை போட்டி போட்டதே அநியாயம், நான் விட்டுட்டேன். அப்ப அந்த வாய்ப்பு வரைக்க நீ டக்கண்டு அதுக்கு பயன்படுத்தி கொள்ளணும், பின்னால இருந்து வருந்துறதுல ஒன்றும் இல்லை. என்ன அப்ப இவர் வந்து அறிவுடையார் காலம் வரும் வரை பொறுமையாக இருந்து அந்த காலம் சரியாக இருந்தால் அவர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவார் என்பது உண்மைதான். சரி, நிதானம் அங்கு குடிகொள்ளுது. ஆனால் அந்த நிதானத்துக்கு சில நேரம் குறுகிய காலம்தான் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா நீண்ட காலத்தை எடுத்தால் நாங்கள் அப்படியே இருந்து விடுவோமோ என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள இருக்குது. ஏனென்றா அப்படியே எங்களை விட்டுட்டு இப்ப ஓடுமீனோட உரிமீன் அப்படியே போய்கொண்டே இருக்கிற கூடிய காலமாக இப்ப இருக்கின்றது. அவை நீங்க சொன்னீங்க நிறைகுடம் தழும்பாது, அதாவது அறிவுடையவர்கள் அமைதியாகத்தான் இருப்பார்கள், கர்ணம் பார்த்து தான் சொல்லுவார்கள். அதுவும் ஒரு நேரம் சரிதான், இல்லையண்டு இல்லை. ஆனால் அந்த காத்திருக்கிறது என்ற காலம்தான் சில நேரம் கூட நேரமாகவும் இருக்கின்றது. நீங்க சொல்றாரு அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும் என்று சொல்லுவார்கள். அந்த நரக உலகத்துக்கு கொண்டு போய் சென்றிடும் என்றதுதான் உண்மையான ஒன்றுதான் அது. ஆகவே நாங்கள் எண்ணி துணிக வேணும், துணிந்து கர்மம் ஆற்ற வேணும். ஆனால் அந்த காலத்தை அறிந்து நாங்கள் செய்ய வேணும். அதுவும் இன்றைய காலத்துல இன்றே செய்ய வேணும், நன்றே செய்ய வேணும் என்றதுதான் இன்று நாங்கள் எண்ணிக்கொள்றோம். ஏனென்றால் மனித வாழ்க்கை வந்து மீண்டும் துளிர்க்காது. அதாவது இன்றைக்கு 26ஆம் தேதி மே மாதம் என்றா திருப்பி நாளைக்கு பார்த்தால் அது 27ஆம் தேதி தான் போகும். அப்ப கடந்து விடும் காலம். மனிதன் வாழ்க்கையும் குறுகிய காலம். சில நேரம் இன்று இருப்பவர் நாளை இல்லாமல் போகலாம். ஆகவே இருக்கும் காலத்துல பொறுமையாகவும் காத்திருக்க வேணும். அதே நேரம் அந்த கால அளவையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனா இன்றைய காலம் கொஞ்சம் விரைவாக செல்லலாம், வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளலாம், வகையாக அதை எங்கள் வாழ்க்கைக்குள்ளேயும் பூத்தி மற்றவர்களுக்கும் உதவி செய்யலாம் என்றதுதான் என்னுடைய ஒரு எண்ணம். மிகச் சிறப்பாக சிவமணி, உங்களுடைய பாணியில அந்த அவர் முதுரையை ஔவையார் எப்படி தந்தாரோ அதை அழகாகவே நீங்க திறம்பட தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி நன்றி. அடுத்து நாங்கள் ராஜேந்திரத்தை அழைக்க போறோம். வாருங்கள் ராஜேந்திரம், நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களை சந்திப்பதில மிக்க மகிழ்ச்சி. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழியை எப்படி அவர் பார்க்கிறார் என்று பார்ப்போம். பாருங்க. நீங்க உங்களோட குரலை ஒலிக்க விட்டால்தான் நீங்கள் வருவீங்க. கேட்கல ராஜேந்திரத்துக்கு. சரி, இப்போ கேக்குதோ? பாருங்க, எனக்கு சொல்லுங்க. தெரியுதா?
ஓ இப்ப தெரியுதோ தெரியுது நான் உங்களை பெரிய ஸ்கிரீன்ல எடுக்கிறேன். TSSLM வழங்கிய மூதுரையும் வாழ்வியலும் என்ற அழகான ஒரு நிகழ்வை, ஒரு ஆய்வரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய தலைவி நகுலா சிவநாதன் அவர்களை வணங்கி, மூதுரையில் காண மயிலாட என்கிற ஒரு பாடலை உங்கள் முன் அதற்கான விளக்கத்துடன் சொல்ல ஆசைப்படுகிறேன். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தன் பொல்லா சிறகை விரித்தாடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி என்கின்ற ஒரு பாடல். ஒரு அருமையான ஒரு மூதுரையின் ஒரு பாடல். ஒரு சபையில எப்படி பேச வேண்டும் என்று கற்றவர்களுக்கு தெரியும். அந்த கற்றவர்கள் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு அழகான ஒரு மயிலையும் வான்கோழியையும் உவமைப்படுத்துகிறார். ஒரு காட்டுல கானகத்துல மயில் அழகாக ஆடும். ஆடுகிறது என்றால் மயில் தோகை விரித்து ஆடுவது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். காரணம், அதன் தோகையில் இருக்கின்ற ஒளிவட்டம், அது ஆடுகின்ற ஒரு முறை அழகாய் ஆடும். மயிலாட்டம் என்று இப்போதும் நாம் ஆடிக்கொண்டிருக்கோம். மயில் வட்டமிட்டு ஆடும், அழகாக தோகை விரித்து ஆடும், பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், கண் கவர்ச்சியாக இருக்கும். அப்படி ஒரு ஆட்டத்தை ஆட வேண்டும் என்று வான்கோழி ஆசைப்படுகிறதாம். அந்த வான்கோழி ஆசைப்படுவதை பற்றி தான் என் மூதுரையில் ஔவையார் அழகாக சொல்லுகிறார். அந்த மயிலுக்கு அழகான தோகை உண்டு, அது அழகாக விரித்து ஆடும், அது பார்ப்பதற்கே அற்புதமா இருக்கும். ஆனால் வான்கோழிக்கு அழகிய தோகை இல்லை, தனக்கு பொல்லா சிறகு இருக்கிறது. அதை விரித்து ஆடினால் எப்படி இருக்கும் என்றால் பார்ப்பதற்கு அழகற்றதாக கூடும். அதனைத்தான் சொல்லுகிறான். கற்றோர் சபையில கற்றோர்கள் நின்று பேசுகிற பொழுது எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும், எப்படி வாதிட வேண்டும் என்று சபை நாகரிகம் தெரியும். வாதிடுவதும் வெல்லவும் தெரியும் என்றால் கற்றோர் சபையில கற்றோர் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது கல்லாதவர்களும் தான் பேசுகிறேன் என்று பேச வருவது எதை காட்டுகிறது என்று சொல்லுகிறார் என்றால், மயில் ஆடுவதை போல வான்கோழியும் ஆட நினைத்து ஆசைப்பட்டது போல் ஆகிவிடும் என்கிறார்கள். எனவே கற்றோர் சபையில கற்றோர் கவிதை பாடுவதும் கல்லாதவர் கவிதை பாடுவதற்கும் நிறைய வேற்றுமைகள் இருக்கின்றன. அது எதை காட்டுகிறது என்றால், மயில் ஆடுவது அழகாக இருக்கும், மயிலை போல் வான்கோழி ஆட நினைப்பது தவறு என்கிறார்கள். எனவே மயிலை போல் ஆட வேண்டும் என்றால் மயிலாகவே இருக்க வேண்டும். ஏன்னா அதை போல்தான் இருக்க முடியும். ஆனால் அதாக இருக்க வேண்டும் என்றால் மயிலாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு மயில் அழகாக ஆடலாம், வான்கோழி ஆட முடியாது. கற்றோர் சபையில கற்றோர்களே சிறந்து விளங்குவார்கள், கல்லாதவர்கள் வான்கோழி போல் அந்த அவையிலே நின்று வெட்கப்படுவார்கள். காரணம், கற்றவன் கைகட்டி நிற்பான், கல்லாதவன் கைகட்டி நிற்பான் என்பது இந்த பாடலினுடைய அர்த்தமாகவே வருகிறது என சொல்லி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றியா. அருமையான ஒரு பாடல். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதை போல் ஆட வேண்டும் நினைக்கிறது தானே. அதாவது சில நேரம் சொல்லுவார்கள், ஊர்க்குருவி உயர பறந்தாலும் பருந்தாக மாட்டாதுண்டு. ஏனென்றால் சிலருக்கு இயற்கையாக இறைவன் கொடுத்தது அதுதான். அதை வச்சு கொண்டு அவர் முன்னேற வேணுமே ஒழிய, மயிலின்ற தோகை போல நான் ஆடுவேன் என்று நினைச்சு அவர் விதித்து பார்த்தாலும் அந்த தோகையின் அழகை போல் உன் அழகு வராது என்பது உண்மை. ஆகவே இந்த கோழி அப்படி ஒரு ஏக்கம் அவருக்கு, அது மாதிரி நான் வர வேணும் என்று. அதுபோல அது உண்மையிலேயே அதன் உபமானம் இந்த கற்றவர் சபையில நாங்கள் எப்படி பேச வேணும் என்றதுதான் ஒரு மனிதன் விடயம். அதாவது நாங்கள் எப்படி பேசுகிறோமோ அதுதான் அந்த கற்றவர் சபையில் கனிவாகவே எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரும். அதாவது மற்றவற்ற மனதில பதிந்து கொள்ளக்கூடிய நிலை வரும். ஆதலால் வான்கோழியை போல் நீங்கள் இருக்காதீர்கள், மயிலை போல் தோகை விரித்து அழகாக ஆடக்கூடிய வல்லமை உங்களிடம் இருக்க வேண்டும் என்றால் அந்த கற்றவற்ற சபையில நீங்க நன்றாக பேசக்கூடியது அது உங்களுக்குள்ளே அந்த ஆற்றல் இருக்க வேண்டும். அதாவது எப்படி ஒரு மனிதன் வெளிப்படுத்துகிறானோ அந்த வெளிப்படுத்துகின்ற நிலையில் இருந்துதான் அவனுடைய
கற்றலையும் அவன் பெற்ற கற்றதனால் பெற்ற அறிவையும் காணக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் மற்றவரிடம் சொல்லி காட்டுதல் என்பது, அதாவது நாங்கள் ஒரு விடயத்தை ஒருவருக்கு விளங்கப்படுத்துறோம்னா அதை கற்றவர் அதை நன்றாக கற்றவரால்தான் அது முடியும் என்பது உண்மை. அந்த வகையில் நீங்கள் அழகாக இந்த மூதிரியை எடுத்து சொன்ன விதம், அதுக்குள்ள இருக்கிற அந்த உள்ளார்ந்த விடயம், எங்களுக்குள்ள திறமை இருந்தாலும் அதை திறமையாக காட்ட வேண்டிய நிலை இருக்குமே ஒழிய மற்றவரை போல் நான் இப்படி செய்ய வேணும் என்று நினைக்கிறதெல்லாம் நல்லது இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பு இறைவனால கொடுக்கப்பட்ட இயற்கை அழகும் இயற்கையாக வர திறமையும் தான் அவனுக்கு அழகு. அதை வைத்துக்கொண்டு அவன் நன்றாகவே பேச வேணும், மற்ற திறமையை வளர்த்து கொள்ள வேணும், மற்றவருக்கு உதவக்கூடிய நல்ல கற்றறிந்த விடயங்களை தெளிவுபடுத்த வேணும். இதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்றதை நானும் கூறிக்கொள்கிறேன். மிக அருமை ராஜேந்திரன் அவர்களே, அழகாக சொன்னீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து நாங்கள் நீங்க மன்னிக்கணும், என்னால மேலாம இருக்கும். நீங்க சென்றார். நன்றி அக்கா. அடுத்து நன்றி. வெள்ளத்தாயி அவர்களை அழைத்துக் கொள்ளுகிறேன். வெள்ளத்தாயி வாருங்கள். வணக்கம் அக்கா. வணக்கம். கொஞ்சம் தாமதம் ஆகிவிட்டது. இல்ல பரவாயில்ல. 15வது பாடல் வேங்க வரிப்புலியா என்ன செய்ய போற? எப்படி உதாரணத்தை ஔவையார் எடுத்தார். ஆனால் இது இந்த இறுதியில நாங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசிக்கொள்ளலாம். எப்படி அவர் இந்த உதாரணங்களை எடுத்தார், நாங்கள் இன்றைக்கு எடுக்க வேண்டிய உதாரணங்கள் என்னவாக இந்த நவீன வாழ்க்கையில் இருக்கும் என்பதை அதைத்தான் நாங்கள் இன்றைய எங்களோட மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதை பற்றி பின்னால் ஒரு பேச இன்னும் ஒருவர் தான் இருக்கிறார் உங்களுக்கு அடுத்தது. என்னுடைய குரலை என்னுடைய மூதுரையன்னு சொல்லி நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம். வெள்ளத்தாய் வாருங்க. TSSM வழங்கும் மூதுரையும் வாழ்வியலும் இந்த களத்தில் எனக்கு வாய்ப்பளித்த அக்கா நகலா சிவநாதன் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் களத்தில் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். என்னுடைய வெண்பா 15வது வெண்பா மூதுரையில், வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி ஆங்கு அதனுக்கு ஆகாரம் ஆனர் போல பாங்கு அறியா புல் அறிவாளர்களுக்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்ட களம். இதுதான் அந்த வெண்பா. ஔவை பாட்டி நமக்காகவே அளித்த அந்த வெண்பா. இத படிக்கும் போதே நிறைய விஷயங்கள் தற்காலத்துல ரொம்ப கனெக்ட் ஆகுற மாதிரி எனக்கு ரொம்ப தோணுச்சு. அது ஒரு 5 அறிவு ஜீவன் அப்படிதானக்கா? அது அது நன்றி உணர்ச்சி அப்படிங்கறது அதுக்கு துளி கூட இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு நோய் வந்திருக்குன்னு வைங்களேன், அந்த விஷத்தை போக்குற அந்த வைத்தியனையே அந்த புலி அடிச்சு சாப்பிட்டுரும். ஏன்னா அதுக்கு நன்றி உணர்ச்சிங்கிறது கிடையாது. இவன் தானே நம்மளை காப்பாத்தினாரு அப்படிங்கிற அந்த நன்றி உணர்ச்சி அந்த புலிக்கு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அதுக்கு நன்றிங்கிறது தெரியாது. 5 அறிவு ஜீவன், அது ஒரு வன விலங்கு, அதுக்கு அந்த மாதிரி ஒரு குணம் இருக்குது. ஆனா அந்த 6 அறிவு படைத்த அந்த மனித குலத்துல இருக்கிற மனிதர்களுக்கு நன்றி அறியாத அந்த அற்பர்களுக்கு என்ன மாதிரி குணம் இருக்குன்னா இந்த புலிய மாதிரிதான் ஒரு குணம் இருக்கு. நம்ம அந்த மாதிரி ஒரு அற்பர்களுக்கு தேடி தேடி போய் நாம உதவி செஞ்சோம்னு வைங்களேன், அந்த நன்றி கெட்ட குணத்தை ஔவை பாட்டி அப்பவே ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, ஒரு கல்லுக்கு மேல ஒரு பானைய, ஒரு மண்ணால் செஞ்ச பானையை நாம தூக்கி வீசினோம்னா அது எப்படி சுக்கு சுக்கா உடைஞ்சி தூள் தூளா ஆகுமோ அந்த மாதிரி நம்ம அவங்களை தேடி போய் உதவி செஞ்ச மனுஷர்களும் நொறுங்கி போயிருவாங்க அப்படின்னு அந்த எடுத்துக்காட்டா அவங்க அப்பவே அதை சொல்லியிருக்காங்க. அது உடையுறதுன்னா வேற எதனாலும் உடைக்கலாம், ஆனா மண் பாண்டத்தை உடைக்கும் போது அது எவ்வளவு தூரம் நொறுங்கி போகுமோ அந்த அளவுக்கு நொறுங்கி போயிருவாங்கங்கிற அந்த எடுத்துக்காட்டு என்னைய ரொம்ப பாதிச்சுது. நன்றி உணர்ச்சி இல்லாத அற்பர்களுக்கு நாம ஒரு உதவி செய்யறது இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருந்தது. புலி வனவிலங்கு, அதுக்கு அறிவே இல்லாத ஒரு இதுக்கு வைத்தியனை சாப்பிடுறது அது இயற்கை. அதுக்கு நோயை போக்கின வைத்தியனே நம்ம இது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு நன்றி உணர்ச்சி அதுக்கு கிடையாது. அந்த வனவிலங்கோட அந்த நன்றி உணர்ச்சி இல்லாத மனிதர்களை ஒப்பிடுறாங்க ஔவை பாட்டி அப்பவே. நன்றி உணர்ச்சி இல்லாத மனிதர்கள் விலங்குகளுக்கு சமம் அப்படிங்கிறத நான் பாக்குறேன். நமக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட நம்ம காலத்துக்கும் அதை மறக்க கூடாதுங்கிற பாடத்தை நம்ம இதுல இருந்து இந்த காலத்துல உள்ள மனிதர்கள் அதை கத்துக்கணும். அப்படிங்கிறது அவங்க எந்த மாதிரி விஷயங்களோட ஒப்பிடும் போது அந்த எந்த அளவுக்கு தாழ்ந்து போயிடுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நன்றி உணர்ச்சி மறக்கணுங்கிற எண்ணமே நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறத இதுல இருந்து கத்துக்க முடியுது.
இன்னொரு தடவை பாத்தீங்கன்னா, நன்றி உணர்ச்சி இல்லாத அற்பர்களுக்கு நாம் செய்யும் உதவியும் கல்லின் மேல் எரியப்பட்ட பானையை போல அந்த உதவியும் நம்மையே உடன் அழித்து விடும். அதுதான் இந்த வெண்பாவோட விளக்கம். இந்த வாய்ப்பினை அளித்த அக்கா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி நன்றி. மூதிரை ஒரு எப்படி என்றால் எங்களுக்கு ஒரு வெண்பாவாத்தான் வருகுது அந்த பாடல்கள். அந்த வெண்பாவை நாங்கள் அதே சுருக்கமான கருத்தோட சொல்லிக்க உண்மையிலேயே மனதில பதியும். இந்த பாடலை நான் படித்ததே இல்லை. திரிபுர சுந்தரி உங்களோட மைக்க ஓபன் பண்ணுங்க. அது எப்படி நாங்கள் பார்க்கிறோம்டா, நீங்கள் அழகாக சொன்னீர்கள். அந்த பாடல் அந்த பாடல் உண்மையிலேயே நான் படித்திருக்கிறேன், ஆனா ஞாபகம் எனக்கு வரவில்லை. இப்ப பாக்கைதான் நீங்க சொல்லிக்கலதான் தெரியுது. வேங்கை வரிப்புலி நோய் தீர்த்த விடகாரி, அங்க விடம்காரி, அதாவது அதிண்ட நோய்க்கான அந்த விஷத்தை தீர்த்த அந்த வைத்தியனையே அது அடித்து கொள்ளும். ஆங்கு அதனுங்கு ஆகாரமானாற் போல் பாங்கு அறியா புல் அறிவார்க்கு செய்த உபகாரம் கல்லின் மேல் இட்ட கலம். உண்மையாதே, கல்லின் மேல் இட்ட கலம் சுக்கு நூறாய்விடும். அதுபோல எங்கட மனம், ஐயோ இப்படி நான் செய்த ஆனா இவர்கள் துளி கூட எங்களை ஏன்றெடுத்து பார்க்கவில்லை என்ற உண்மையிலேயே இதை நான் பலரிடம் கண்டிருக்கிறேன். அதை திருப்பி பார்த்திருக்கிறேன். ஓகே, நீங்கள் போங்கோ. அந்த ஒரு குறுகிய காலத்துலதான் ஒவ்வொரு மனிதற்ற உதவிகளை நாங்கள் காணக்கூடியதா இருக்கோம். அப்ப அற்பனுக்கு செய்கிற உதவி கல்லின் மேல் எறியப்பட்ட பானை போல இருக்கும் என்பது உண்மை. ஏனென்றால் நாங்கள் எப்ப அவர் எங்களுக்கு செய்வார் என்று நினைச்சு கொண்டு நாங்கள் செய்தோம்டா, அது கடைசியா அவர்கள் எங்களை செய்யவில்லை, ஏன்றெடுத்தும் பார்க்கவில்லை என்றால் இந்த உதவியை நான் செய்த என்ன பிரயோசனம் அவர்களுக்கு? உண்மையிலேயே நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் அந்நன்றி மீண்டும் என்று வருகுது அந்த நன்றி பாடல்ல. அந்த நன்றி மற்றவருக்கு நாங்க செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஆனா இங்கு அப்படி அந்த நாங்கள் செய்துமே அது விஷம் போல எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குமெண்டா அந்த உதவியால பிரயோசனம் இல்லை. ஆனால் இன்றைய யதார்த்த காலத்துல பார்க்க இப்படியான உதவிகளை நீங்கள் விட்டு விட்டு செல்வது நல்ல. அப்படியாவே செய்யலையோ கொஞ்ச காலம் பார்க்கறது, பார்த்துட்டு ஓகே நீங்கள் விட்டுட்டு போவது சிறப்பு என்று நினைக்கிறேன். திரிபுர சுந்தரி வாருங்கள். அடுத்து திரிபுர சுந்தரி அழைக்கின்றோம். அவர் அவசரமாக நிற்கிறார். மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கமா. தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் சகோதரி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய கவிஞர்களுக்கும் எனது சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே அக்காவுக்கு இந்த தலைப்புகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் இன்னைக்குள்ள மக்கள்கிட்ட நம்ம கொடுக்க வேண்டிய செய்திகளை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறதுல யோசிக்கிறதுல ரொம்ப திறமை வாய்ந்தவங்க. அப்படி ஒரு அருமையான தலைப்பின் கீழ் நம்ம பேச வாய்ப்பு கொடுத்த அக்காவுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மூதுரைங்கிறது ஔவையார் பாடியது. அதை நம்ம இப்போ யாருமே வாழ்வியல்ல எடுத்துக்கிறதே கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா, காலம் மாற மாற நாகரிகமாக மாற மாற ஒவ்வொரு சூழல்லையும் அது மூதரை தானே, மூதியவர் சொன்னது தானே, போட்டும் பழைய ஆளு தானே போட்டும் பழசு எல்லாம் கழிச்சுட்டு நம்ம போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மனோபாவத்துல இன்றைக்கு மக்கள் இருக்கிற நேரத்துல இந்த மூதுரையும் வாழ்வியலும் அப்படிங்கிற தலைப்புல நீங்க கொடுத்திருக்கிறது ரொம்ப சிறப்பு. பண்டைய காலத்துல நாம வாழ்ந்த மாதிரிதான் வாழ்ந்திருக்காங்க முன்னோர்கள். அந்த மனிதர்களோட வாழ்க்கை இயல்பு, அவங்களோட தன்மை, அந்த பண்பாடு இதெல்லாம் 4 வரியில ரொம்ப அற்புதமாக எடுத்து காட்டக்கூடிய 30 பாடல் கொண்டதுதான் இந்த மூதுரை. நான் இங்க ஒரு பாடல் தீயவர்களோட நட்பு எப்படிப்பட்டது, நல்லவர்களோட நட்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது அந்த வாழ்வியல் முறையில இருந்து ஒரு ஊமையோட ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. கற்பிளவோடு ஒப்பர் கயவர், கடுஞ்சினத்து பொற்பிளவோடு ஒப்பர் புகழ் சான்றோர் விற்பிடித்து நீர் கிழிய எய்த வடு போல மாறுமே சீர்கே அறிவாளர் சினம். இந்த கற்பிளவோடு ஒப்பர் கயவர், கல்ல உடைச்சாச்சுன்னா அது திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. அதுபோல கயவர்களோட நட்பு பிரிஞ்சா அது ஒட்டாது அப்படிங்கிறத சொல்றாரு. பொற்பிளவோடு ஒப்பர், பொண்ணு அதாவது தங்கத்தை நம்ம 2ஆ வெட்டுனாலும் அந்த தங்கத்தை நம்ம இணைக்க முடியும், சேர்ந்துடும். எத்தனை துண்டு துண்டா நம்ம எடுத்து போட்டாலும் அந்த தங்கத்தோட மதிப்பும் குறையாது, அதுக்கப்புறம் அதை இணைக்கவும் முடியும். அப்படி இந்த பொற்பிளவு பண்ற மாதிரி சான்றோர், புகழ்மிக்க சான்றோரோட இது இருக்கும். அதுக்கப்புறம் விற்பிடித்து நீர்கிளியை எய்த வடு போல,
அந்த வில் பிடித்து எத்தனையாவது பாடல்? வந்து மன்னிக்க வேணும், எத்தனையாவது பாடல் உங்களோட பாடல்? 17. பாடல் 17. 17 வேற பாடல் எல்லாம் இருக்குது. 17. ஓ, அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் அதல்ல. அப்ப இது 23வது பாடலா? என்ன உங்களோட பாடல்? 23வது பாடல் ஒருக்கா திருப்பி சொல்லுங்க. பாடல ஒருக்கா திருப்பி சொல்லுங்க. என்கிட்ட இருக்க புக்கில் இந்த வரிசையில இருந்தது, அதான் எடுத்துட்டேன். கற்பில அத சொல்லுங்க ஒருக்கா, அந்த பாடலை மீண்டும். கற்பிலவோடு ஒப்பர் கயவர். ஆமா, சரி, ஓகே. ஆமா, சொல்லுங்க. கற்பிலவோடு ஒப்பர் புகழ் சான்றோர் பிடித்து நீர் கிழியை எய்த வடு போல மாறி. வில்ல எடுத்து அந்த அம்பை வந்து தண்ணியில நம்ம எய்தோம்னா அது பிளந்து போறது மாதிரி இருக்கும். ஆனாலும் அந்த நீர் ரெண்டா பிரியாது, திரும்ப ஒண்ணு சேர்ந்துடும். அது போல சிறந்த பண்பாளர்களோட நட்பு பிரிவு ஏற்பட்டாலும் ஒன்று சேருங்கிறத ரொம்ப இயல்பா அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம அவை இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்த சகோதரி நகலா சிவநாதன் அவர்களுக்கு எனது வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. சுருக்கமாச்சனே நான் 17வது பாடல் என்று நீங்க போட்டோன்னா அப்ப அற்ற குளத்தில் அருநீர் பறவை போலல்லோ என்று நினைச்சிட்டேன். நான் அது 23வது பாடலாம் நீங்க சொல்லிட்டீங்க. மிக்க நன்றி. இன்னொரு நிகழ்வில இருந்து கொண்டும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றினவைக்கு உண்மையிலேயே மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். இப்பொழுது நான் அந்த பாடலை உங்களோட சேர்ந்து உங்களோட கருத்தோட பாக்குறேன். ஆமா, அது வேற, தள்ளி வந்துட்டேன். ஓகே, நீங்கள் சென்று வாருங்கள், பரவாயில்ல. அப்ப அதாவது 23வது பாடல். கற்புளவோடு ஒப்பர் கயவர் கடும் சினத்து பொற்புளவோடு ஒப்பாரும் போல்வாரே வில் பிடித்து நீர் கிளிய எய்த வடு போல மாறுமே சீர் ஒழுகு சான்றோர் சினம். அதாவது சிறு வேறுபாடுகள் வந்தாலே தாழ்ந்தோர் பிளந்து போட்ட கல்லை போல பிரிந்து விடும். பாருங்கள், சில பேருக்கு டக்குன்னு கோபம் வரும். அந்த கோபம் என்ன செய்யும்? அந்த 2 ஒற்றுமையாக இருந்த உறவுகளை பிரித்து விடும். அது என்ன, ஒரு பெருஞ்சினத்தால இந்த பிரிவை அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளுவார்கள். அப்ப இப்படி பார்க்கிற என்றால் பெருஞ்சினத்தால் பிரிந்தாலும் பெரியோர் பிளந்த தங்கத்தை போல மீண்டும் சேர்ந்து விடும். அதாவது கற்றவரும் பெரியோர்களும் அனுபவம் உள்ளவர்களும் மீண்டும் அவர்கள் உணர்ந்து சேர்ந்து விடுவார்கள். அவர்கள் கோபம் வந்து எப்படி பார்க்கிறார் அவர் உதாரணத்தை, ஒருவர் எய்த அம்பால் நீரில் உண்டான வடுவை போன்றது. அது எப்படி என்றால் பெரியவர்கள் அவர்கள் ஒரு அம்பை எய்தினம் என்றால் அது நீரில போய் விழுந்து, அது நீரில போய் விழுகிறது, அங்க பிரியாது, தண்ணிய பிரிக்காது, டக்கண்டு சேர்ந்துடும். ஆனால் சினம் கொண்டவர்கள் 2ஆகவே பிரித்து விடுவார்கள் என்பது உண்மை. அது சரி. அதாவது நல்ல நட்பாக 2 பேர் இருப்பார்கள். காலஞ்செல்ல செல்ல ஒருவர் இன்னொருவர் சொன்ன விடயத்தை இந்த நண்பர் இப்படித்தான் என்று பிரிந்து விடுவார்கள். அதாவது பிரிந்தால் மீண்டும் ஒட்டாதது சில உறவுகள். உண்மைதான் அது. ஏனென்றா நான் பல இடத்தை பார்த்தேன். நான் எப்படித்தான் மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் ஒட்ட மாட்டினோம். ஆனால் பெரியோர்கள் சான்றோர்கள் அனுபவத்தின் மூலமாக ஐயோ நாங்கள் அப்படி நினைச்சிட்டோமோ மன்னிச்சு கொள்ளுங்கள், நாங்கள் மீண்டும் ஒரு தங்கத்தை போல சேர்ந்து விடுவார்கள். அதாவது பிரிக்காமல் அந்த உருக்கி எடுக்கிற தங்கத்தை போல தாங்களும் சேர்ந்து உருகி ஓகே என்று சேர்ந்து விடுவார்கள். அப்படியான ஒரு நிலை தான் இருக்கின்றது. ஆகவே எப்போதுமே சினம் கோபத்தை உடனடியாக வெளியில் காட்டுவதனால்தான் பிரிவு என்பது அவர்களுக்குள்ள வருகிறது. அப்ப அந்த பிரிவு இந்த சினத்தாலும் கோபத்தாலும் வாரதை அவ்வையார் அழகாகவே அந்த வில்லையும் எடுத்து அதை விட்டால் எப்படி தண்ணிக்குள்ள போய் அந்த தண்ணியில பிரிவை ஏற்படுத்தாது, ஆனால் மனிதன் மட்டும் தனக்குள்ளே ஒரு பிளவை ஏற்படுத்துகின்றான் என்பது உண்மையான ஒன்று. மிகச் சிறப்பாக்கா, நன்றி. மிகச் சிறப்பு திருவிர சுந்தரி, வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, நன்றி. அடுத்து நான் நினைக்கிறேன் என்னுடைய குரலை தருகின்றேன். என்னுடைய குரல் அல்ல, என்னுடைய பாடலை தருகின்றேன். அவ்வையார் அருளிய அந்த மூதுரை ஒரு உண்மையிலேயே முன்னோர் மூத்தோர் சொன்ன முதுகனி முன்னே இனிக்கும் பின்னே கசக்கும் என்று சொல்றார்கள். அந்த முதுகனி எங்களுக்கு இன்றைக்குமே வாழ்க்கையை திருப்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒன்றாகவே இது இருக்கிறதை பார்க்கிறோம். நான் எடுத்தது நெல்லுக்கு ரைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரோ அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று சொல்லுவார்களாம். அதை நினைத்து பார்க்க சிவமணி அழகாக பாடினார். வாக்குண்டான் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சேர்றார் தமக்கு. முதல் அது வரவணும். ஆனால் எனக்கு
அது எப்படி என்றால் நாங்கள் விநாயகரை எப்போதுமே முதலில் வழிபட வேண்டும். எந்த விடயத்தை நீங்கள் ஆற்ற போகும்போது விநாயகனே நான் செய்யும் கர்மங்கள் நன்றாக இருக்க வேணும், அது நல்ல நிலையை அல்லது நல்ல செயலை நீ இன்றைக்கு செய்ய வேணும், அது வெற்றியாக முடிய வேணும் என்று விநாயகரை கேட்டு பாருங்கள், நிச்சயம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். பக்தியோடு ஒரு பக்தனானவன் வேண்டினால் அது கட்டாயமாக கிடைக்கும். என் வாழ்வியலிலும் நான் பல இடங்களில கண்ட உண்மை. அதனால் அந்த விநாயகன் அந்த தும்பிக்கை எவ்வளவு நம்பிக்கையை எங்களுக்கு தருவது போல, அதாவது யானைக்கு தும்பிக்கை பலமாக இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை பலமாக இருக்கின்றது என்பதை அந்த விநாயகனை வேண்டி நாங்கள் கொண்டு வார அந்த விடயம் வெற்றியை அளிக்கும் என்று அது நம்பிக்கையோட சொல்லுவார்கள். இந்த நெல்லுக்கு இறைத்த நீர், நான் நினைக்கிறேன் நான் செய்கிற இந்த சேவையும் இதனூடாக இப்படித்தான் பார்க்கப்படுமோ என்று நான் நினைக்கின்றேன். இறுதியில் சொல்லுகிறேன் பாருங்கள், ஒரு நெல்லுக்கு நாங்கள் இறைக்கின்றோம் அல்லது ஒரு பயிருக்கு இறைக்கின்றோம். அந்த பயிருக்கு இறைக்கும் போது அந்த நீர் அருகில உள்ள புற்களையும் பூண்டுகளுக்கும் அந்த நீர் பரவி செல்வது இயல்பு. அது அப்படித்தான் நெல் பயிருக்கு ஊற்றப்படும் நீரானது அந்த பயிருக்கு மட்டுமல்லாமல் அதை சுற்றியுள்ள புல் பூண்டுகளுக்குமே பயன் அளிக்கின்றது. அதுபோலத்தான் ஒருவருக்கு செய்யப்படுகின்ற நற்செயல்கள் பலருக்கு அது நன்மை தரலாம் என்பதை குறிக்கும். நாங்கள் நினைத்தேன், இந்த சங்ககால நூல்களில எங்களுக்கு அறிவு தரக்கூடிய நூல்களும் இந்த வாழ்வியலுக்கு தேவையான பாடல்களை கொண்ட நூல்களையும் நாங்கள் கொஞ்சம் படித்து பார்த்தால், அதை பகுத்து பார்த்தால், அடுத்த சந்ததிக்கும் கொடுத்து பார்த்தால் அறிவு வளரும் என்று நான் நினைத்தது உண்டு. அவை அந்த நினைத்ததை செயலாக்க உங்களை போல, அதாவது நான் மட்டும் படித்து முன்னேற வேணும் என்றில்லை, 4 பேரை கொண்டு அவர்கள் அனுபவத்தையும் சேர்த்து கொடுக்கும் போது அது பலருக்கு நல்ல அறிவை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே நேரம் அடுத்த சந்ததிக்கும் அது வாய்ப்பாக பயன்பட்டால் உண்மையிலேயே அந்த நாங்கள் செய்கிற சேவை நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மங்கே பொசியக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்துவிடும். அதனால் அது நல்லது என்று என்ற மனம் நினைத்தது உண்மை. அதனால இப்ப நீங்கள் உண்மையிலேயே எல்லோருமே இந்த நிகழ்வுக்கு வரக்கு முதல் எத்தனையோ வேலை இருக்கும், எத்தனையோ கடமைகள் இருக்கும். ஆனாலும் ஓடி வந்த அந்த நிகழ்ச்சியை செய்யும்போது ஒவ்வொருவருடைய கருத்துக்களும் ஒவ்வொரு விதமாக எங்களுக்கு கோத்து ஒரு மாலையாக பெறக்கூடிய வாய்ப்பு வருகிறது அல்லவா? இதனால் தான் நாங்கள் சொல்லுகின்றோம், அந்த நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மங்கை பொசியுது. ஒரு செயல் ஒருவனுக்காக தொடங்கப்பட்டாலும் அது பலன் பலரையும் சென்றடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகின்றது. ஒரு பள்ளிக்கூடம் நாங்கள் கட்டுகிறோம் என்று வச்சால் அது குழந்தைகளுக்கு அல்ல, தனிய குழந்தைகளுக்காக இல்லை, அது முழு சமுதாயத்துக்குமே அந்த நாட்டிலேயோ அந்த நகரத்திலேயோ பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆகவே நாங்கள் ஒரு செயலை செய்யக்க அது பலருக்கு வாய்ப்பாக அமைவது உண்மை. அதனாலதான் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி அப்படித்தான் இருக்க வேணும். ஏன்னா ஒரு ஆள் மட்டும் பயன்பட்டு கொண்டு போனால் அது பெரிய தொகையில பெறவாது. 4 பேர் அந்த பயனை அனுபவிக்கதான் இன்னும் 4 பேருக்கு சொல்லிகளை அது இன்னும் பல்கி பெருகி பலரை சென்றடையக்கூடிய வாய்ப்பு வரும். இன்றைக்கு இந்த எல்லா மூதுரையிலும் எங்களுக்கு 1-2 தான் தெரிஞ்சது, பாடசாலையில படிச்ச ஞாபகம் வரும், எல்லாம் வராது. அப்ப இன்றைக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு குரலை கொண்டிருக்க நாங்க இதுலதான் பல விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகிறது. எல்லாரும் புத்தகம் எடுத்து படிப்பது குறைவுதான். அப்படி பார்க்க உண்மையிலேயே பிறந்த ஒரு அறிவை நாங்கள் இன்று பெற்றது போல எனக்கு ஒரு உணர்வு இருந்தது. ஆதலால் தான் நீங்கள் செய்கிற செயல் உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவருக்கும் அது பொசியட்டும் என்று நாங்கள் நினைத்துக் கொள்வது உண்மை. ஏனென்றால் ஒரு பிள்ளைக்கு நாங்கள் கேட்கும் போது அடுத்த பிள்ளை பக்கத்தில் இருந்து அதை கேட்டுக்கொள்ளுதென்றால் உண்மையிலேயே அதுக்கும் 4 வரியோ அல்லது 2 சொல்லாவது அந்த காதில விளட்டும் என்று நினைத்துக் கொள்வேன். நான் அப்படித்தான் திருக்குறள் வகுப்பு செய்வேன். அப்போ 8 வயது பிள்ளை என்னிடம் படிக்கிறாருண்டா அந்த 4 வயது பிள்ளையும் பக்கத்துல இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கும். அப்ப கேட்டுக்கொண்டு நான் தமையனை கேட்டால் உடனே அந்த பிள்ளையும் நானும் சொல்லட்டா டீச்சர் நீங்களும் சொல்லுங்க. அப்ப நான் யோசிச்சேன், அவரை கேட்க அவாக்கும் ஒரு உறுதுணையாக நானும் வரலாம் படிக்க வேண்டி அப்ப அந்த பிள்ளைக்கும் ஒரு இது பொசியுதே என்று பார்க்கல. ஒரு கல்விக்கு செய்கிற ஆசிரியர் என்ற சேவையும் இந்த நெல்லுக்கு இறைத்த நீர் போல ஒரு பரந்த பிரதேசத்தை காட்டி செல்லும் என்பது உண்மையான ஒன்றாக இருக்கின்றது. நன்றி. இன்றைக்கு உண்மையிலேயே எல்லோரும் நீங்க மகிழ்ச்சியாக இருந்தது. ஒவ்வொரு குரலை அழகாக கொண்டு எல்லோரும் சொன்னதை எனக்கு நினைத்து பார்க்க சந்தோஷமா இருக்கிற. பரவாயில்லை, இதுல எங்களுக்கு அபியார போல புறமை இல்லாவிட்டாலும் 4 வரி நாங்களும் எழுதுவோம். மூதுரை மாதிரி ஒரு கவிதையை
வெண்பா வடிவில எழுதக்கூடிய ஆற்றல் கூட எல்லோருக்கும் இருக்கும். அதை விட அவர் எடுத்த உதாரணங்களை நாங்க பார்ப்பது, வில் எடுக்கின்றார், அற்ற குளத்தில் அருணர் பறவை போல அப்படி அதாவது காண மயிலாட அந்த மயிலை உதாரணமா எடுக்கிறார். அந்த ஓடு மீனோட உருமீனை எடுக்கின்றார். நாங்களும் இந்த நவீன தொழில்நுட்ப கணனிகளையும் எடுக்கலாம், இதுகளையும் எடுக்கலாம் என்று எனக்கு ஒரு எண்ண பதிவு வந்தது. அப்படி இல்லையோ? ஏனென்றால் அவர் அந்த காலத்துல அவருக்கு அதுதான், அவர் குளக்கரைகள்ல நீருக்காக போயிருக்கிறோம். அப்ப அந்த கொக்கையும் அந்த மீனையும் கண்டிருப்பார். வில்லு வைக்கிற வேடனையும் அவன் பறவைய அதாவது வில் வித்தியால அதை விழுத்தி சாப்பிட்றதையும் பார்த்திருப்பார். ஆனா இன்று நாங்கள் பார்க்க பிள்ளைகளையோ எல்லோரையும் பார்க்க கைத்தொலைபேசியும் எந்த நேரமும் தடவுறதும் அதையே பார்த்து கொண்டு கீழ் நோக்கி இருக்கிறது. மணப்பெண் தான் கீழ் நோக்கி வருவாள். இன்றைக்கு இப்ப நடக்கிற அத்தனையும் கீழ் நோக்கி தான் நடந்து கொண்டு போகிறதை பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அதே நேரம் இந்த தொழில்நுட்பம், இன்றைக்கு தொழில்நுட்பம் தெரியாட்டி தொலைஞ்சு போகும். ஐயோ இது இந்த இமெயில் போகுதில்லை என்னன்னு பாருங்க கொண்டு பிள்ளைகளை கேட்க வேண்டிய நிலை எங்களுக்கு வந்துவிடும். சொல்லுங்க, என்ற தொழில்நுட்ப அறிவு எங்களுக்கு 0.5-6% தான் இருக்கும் அவர்களோட ஒப்படைக்க. அப்ப இப்படி பார்க்க இதுகளையும் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு நல்ல ஒரு கல்வியல் சூழலுக்கு கொண்டுவரலாமே என்ற ஒரு இது தெரிஞ்சது. நீங்கள் யாராவது உங்களுக்கு என்னுடைய இதை ஒட்டி ஏதாவது பேச வேண்டுமென்றா நீங்க பேசிக்கொள்ளலாம். ராஜேந்திரம் சொல்லுங்கள். அப்படி நான் நினைக்கின்றேன், அப்படி ஒன்றை எழுதலாம் நாங்கள். என்ன நடக்குது? உங்களை மைக்க ஒன் பண்ணினா வரும். சொல்லுங்க. ரொம்ப அருமையா இருக்குது. நம்ம அப்படி நம்ம எல்லாருக்கும் வழிகாட்டி. நாம் இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பத்தோடு வாழுகிறோம். அவன் இயற்கையோடு வாழுங்கள் என்று சொன்னது. நாம் எல்லோரும் இயற்கையோடு வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். வாழ்ந்து காட்டிய பெருமை அவ்வைக்கு சேரும். அவன் எடுத்துக்கொண்ட பாருங்க, அக்கா சொன்ன மாதிரி ஒரு மீன் ஓட ஒரு மீன் வருவளவும் வாடி நிக்குமாம் கொக்கு அப்படிங்கிறான். உண்மைதான். ஆனா இப்போ ஒரு சின்ன ஒரு கவிதை சொல்லுவாங்க, ஞாபகம் வருது. ஒரு கொக்கு மீனை கொத்துவதுக்காக நிக்கிறது, எந்த மீனையும் கொத்தவில்லை. ஏனென்றால் ஓடியதெல்லாம் ஜோடி மீன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது ஓடியதெல்லாம் ஜோடி மீன்களா, பிரிக்கணும்னு அந்த கொக்கு நினைக்கவில்லை. அப்படி ஒரு இருக்குது உண்மையிலே. அப்ப சின்ன மீன் எல்லாம் போய்கிட்டு இருக்குது, இதெல்லாம் விட்டோம்னா பின்னால ஒரு பெரிய மீன் வரும், அப்ப நம்ம அந்த பெரிய மீனை பிடிச்சுக்கிடலாம் அப்படின்னு அந்த ஒற்றைக்காரிலே தவம் இருக்குன்னு சொன்னாங்க. அருமையான ஒரு கருத்து அது. ஆமா, இதே மாதிரி ராஜேந்திரம் இப்ப இருக்கிற பிள்ளைகள் நல்ல மாப்பிள்ளை வரணும், அவர் இப்படி வரணும் அப்படி வரணும், ஆடம் போடும். உள்ளுரை இறைச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு பாடல் ஒரு கருத்து சொல்லுதுன்னா இது வெளிப்படையா ஒரு கருத்து சொல்லுவோம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு என்ன அர்த்தம் இருக்குன்னா, வர்ற மாப்பிள்ளை எல்லாம் இது வேண்டாம், இது பாத்துக்கலாம், நல்ல மாப்பிள்ளை நமக்கு வருவான், அதுவே நாம் காத்திருப்போம், அந்த மாப்பிள்ளை வந்தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல. அது இன்றைய காலத்துக்கு பொருந்தும். எல்லாமே உள்ள ஒரு பொருள் இருக்கும். எப்பொழுதுமே வெளிப்படையா சொல்லுகிற பொழுது ஒரு மேலோட்டமா ஒண்ணு சொல்லிடுவாங்க. ஆனா அது உள்ளே ஆர்ந்து நம்ம ஆய்வு செய்யறவர்கள் உள்ளே நோக்கி ஆராயிற பொழுது இது இன்னொரு எந்த கருத்தை ஒப்பிடும். இப்ப நம்ம வாழ்வியலோட அது எப்படி ஒப்பிடுது அப்படின்னா, இன்னைக்கு யாரும் மீனை பிடிக்க போய் அந்த கொக்கை பத்தி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு குளமே இல்லை. கொக்கு மீன் பிடிக்கிறதுக்கு குளமே இல்ல, அப்படி எங்க பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு கொக்காக இருப்பது ஒரு மணவாளனோ ஒரு மணப்பெண்ணோ இருக்கலாம், அது வரனாக இருப்பது மீனாக இருக்கிறது. அப்படிங்கிறது வாழ்வியலோடு ஒப்பிட்டு இன்றைய கவிதைகள் எழுதுகிறார்கள். நாங்க உண்மையிலே புலியை பத்தி சொன்னாங்க அக்கா, அக்கா புலி, அது என்னதான் அந்த விலங்குகளுக்கு நம்ம என்னதான் செய்யணும், ஆனாலும் அது குணத்தை அது மாற்றாது, அது குணத்தை மாற்றாது. நம்ம என்னதான் நண்பர் செஞ்சா கூட அது அவருடைய குணங்கள் எப்பொழுதும் அந்த வேட்டையாடுற குணமாகத்தான் இருக்குமே தவிர எந்த குணமும் மாறாதுன்னாங்க. உண்மையிலே நீங்க சொன்ன கவிதை ரொம்ப அருமை. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆகிய பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உடலேர் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பொய்யுமலை. இப்படிப்பட்ட நீங்க ஒரு ஆள் இருக்க போய்தான் நாங்க எல்லாரும் இன்னைக்கு முகத்தை காட்டுறோம். இதுதான் உங்க பாடலுடைய அர்த்தம். நல்லவர் ஒருவர் இருந்தா போதும், அவருக்காக அந்த பெய்கிற மழை. நல்லார் ஒரு உடனே எல்லோருக்கும் பொய்யும் மழைகிறான். அதாவது வாய்க்கா வழி வந்து தண்ணி பாய்ச்சுவாங்க விவசாயிகள். பாய்ச்சுகிற பொழுது நெல்லுக்கு தான் பாய்ச்சுவான், ஆனா அது நெல்லுக்கு மட்டும் போய் சேராது, அந்த வரப்புல இருக்கிற புல்லுக்கும் அது போய் சேரும். அதுபோல நல்லவர்கள் ஒண்ணு இருக்கிறதுனால ஒருவருக்காக பெய்கிற மழை அதுல இருக்கிற எல்லோருக்குமே அது கிடைக்கும். ரொம்ப அருமையான ஒரு கருத்துக்களை சொன்னாங்க. இப்படி ஒவ்வொருவரும் அந்த மூதுரை என்பது நம் வாழ்வியலோடு தொடர்புடையது.
மூதுரையை வந்து ஔவையார் சொல்றது நீங்க சொன்ன மூத்தோர் சொல்லும் நெல்லிக்கடி போல இனிக்கு முன் கசந்து பின் இனிக்குங்கிறாங்க. ஆனா அவ்வை வந்து நீ வாழ்வியலுக்கான நெறிகளைத்தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி வாழலாம், எப்படி ஒருவன் வாழலாம், மதியாத தலைவாசல் மிதியாதுன்னு யார் சொல்ல முடியும்? அவ்வை போல யாருமே சொல்ல முடியாது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும், எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழகாக நமக்காக ஒரு வாழ்வியலை படைத்து காட்டியிருக்கிறாங்க. அதுல மூதுரை என்பது நம்ம வாழ்வியலோடு இணைந்தது. அழகாக எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து கொண்டிருக்கிறீங்க. அவரும் அது அழகாக சொல்லி மூதுரை முன்னோர் வகுத்த உரை என்றதே அதிலேயே வருது. அத மூத்த உரைதான் அது. அது வந்து அந்த நெல்லிக்கடி மாதிரி மூத்த உரைகள் தான் நமக்கு மூதுரையாக வருகிறது. அது வந்து இன்று வரை அது வாழ்வியல் தொடர்புடையது. அன்னைக்கு நம்ம திருக்குறள் எப்படி இருக்குதோ அது போல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். அது போல நம்ம திரிபுர சுந்தரி அக்கா அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா ஒரு கோபம் இருக்குங்கிறாங்க. கல்லு மாதிரி கோபம் வந்து ரொம்ப பகையா இருந்தா வெடிச்சிரும், அந்த கல்லை ஒட்ட வைக்கவே முடியாது. ஆனா நீர் அடிச்சு நீர் விலகாதுமாங்க. நீர் அடித்து நீர் விலக அன்பால் ஒருவன் என்னதான் கோவப்பட்டா கூட சான்றோர்கள் சேர்ந்து கொள்வாங்கிறாங்க. அதை நீர் அடித்து நீர் விலகுவதில்லை. நம்ம இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம். அதை என்னடா உனக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள என்ன பிரச்சனை, அது நீர் அடிச்சு நீர் விலகுமா? அடிச்சால் நீர் போய் ஒட்டி கொள்ளும். ஆனா இன்னைக்கு ஒட்டாத கல்லையும் ஒட்ட வைக்க பசை இருக்குது. இப்ப கல்லுகளை எல்லாம் ஒட்டிக்கிறோம். அதுக்கும் நம்ம கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கிறோம். இருந்தாலும் அந்த உடைந்ததை எல்லாம் ஒட்ட வைக்கிற ஒரு பக்குவத்தை இப்பொழுது சொல்லுகிறோம். அது கடினமானதுதான். என்னதாலும் ஒட்டுதானே. நீர் அப்படி இல்ல, இன்னைக்கு அடிச்ச உடனே அடுத்த செகண்ட் நீர் சேர்ந்துரும். எந்த இடத்துல பிரிஞ்சுதுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அந்த தண்ணியில ஒரு இது அந்த கல்லுக்கான நீரை அது வெளியேற்றுது. ஆனா டக்கண்டு அது சேர்ந்துடும். அடுத்த செகண்டே ஒன்னா சேர்ந்துரும். இல்ல எந்த நீர் எங்க உள்ள நீர் சொல்ல முடியாது. எல்லாமே ஒண்ணு முடியாது. அப்படிப்பட்ட அப்படித்தான் அன்புள்ளவர்கள். இப்ப நீங்க வந்து எங்களை திட்டினீங்கன்னா எங்களுக்கு வந்து நீர் அடித்து நீர் விலகுவது போல. என்னதான் சொன்னாலும் அக்கா சொன்னாங்கல்ல, அக்கா தானே சொன்னாங்க அப்படிமோம்ல, அது மாதிரி அப்படி வாழ்வியலை வந்து நெறிகளை வந்து மூதுரை வந்து அதனாலதான் இந்த மூதுரைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு வச்சிருக்கிறாங்க பாடப்புத்தகத்துல. ஏன்னா எல்லாமே பாடப்புத்தகத்துல வச்சிருக்காங்கன்னா சிறு வயதிலே இந்த மாதிரி வாழ்வியலை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று அழகாக இருக்கிறது. அதை நாம் இப்பொழுது எடுத்து கையாளுகின்ற விதம், அதுக்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்க நீங்க உண்மையிலே மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதனாலதான் எனக்கு வேலைகள் இருந்துச்சு. இருந்தாலும் நம்மளும் ஏன் மூதுரையை விட்டுக்கிட்டே இருக்கிறோமே, நம்ம மூதுரைக்கு போகாம இருக்கவே வேண்டுதான். இன்னைக்கு திடீர்னு வரமே அப்படி நம்மளும் ஒரு மூதுரை சொல்லுவோம் என்று ஆசைப்பட்டு வந்தேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். டிஎஸ்எஸ் ஜெர்மனி டிஎஸ்எஸ் நமக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி ராஜேந்திரம். எங்களுக்கு 30 பாடல்கள் இருக்குது. அடுத்த முறையும் நாங்கள் அதை இன்னும் கொஞ்சம் பாடலோட நாங்கள் அந்த பகுதியை நிறைவு செய்யலாம். சிவமணி, நீங்கள் இதுல ஏதாவது கருத்து சொல்ல போறீங்களா? மிக சிறப்பான நிகழ்ச்சி தான். எல்லாருமே புரியது போல இந்த அன்றைய காலத்துக்கு அவையா தேவையானது போல எடுத்து வைத்திருக்கிறார் போல அறநூல். எப்படி அதாவது எவ்வாறு மக்கள் வாழணும் என்றதை வாழ்வியலுக்கு காட்டினாரோ அதே நிலைமைதான் இப்போதும் இருப்பதாக நான் கருதுகிறேன். அவருடைய கருத்தை இப்போதும் ஒட்டி போகின்றதாகத்தான் இருக்கின்றது. காரணம் இன்று கோபப்படுவர் வாழ்வியல்ல நிறைய பிரச்சனைகளை எல்லாரும் சந்திச்சு கொண்டிருக்கணும். கூடுதலா இப்ப இவருடைய ஒவ்வொரு குரலை ஒவ்வொரு மூதுரையையும் பார்க்கின்ற போது இன்றைய வாழ்வியலுக்கும் அது ஒப்படையதான் இருக்கின்றது. எல்லோருமே பிணக்கு கோபம் என்று பிரிகிறார்கள். அந்த அன்பு என்பது இல்லாம போகிறது. இப்ப இந்த பாடல்களை கேட்கின்ற பொழுது அது ஒரு இயற்கையாகவே ஒரு நிறைய கொண்டு வரும் என்றது போல தெரிகிறது. இயற்கையோட இணைய வேணும். இன்னும் இயற்கையான பல உவமைகளை உருவகங்களை கொண்டு வந்திருக்கிறார். அந்த உவமையான எடுத்த சொற்கள் எல்லாம் இயற்கையோட எங்களை கொண்டு ஒன்றுடைக்கிறத பாக்குற போது அழகா இருக்கு. அது வரி நீங்க கூறின ஒவ்வொருத்தர கருத்து மிக சிறப்பு. நீங்க சொன்ன மாதிரி அந்த நெல்லு கிடைத்த நீர் அங்கே புல்லுக்கும் பொசியுமாம் என்பது நீங்க சொன்ன கருத்தோட பாக்குற போது மிகவும் உண்மைதான். இப்ப நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துறது கூட எங்களுக்குள்ள நடத்தினாலும் இது எப்போ பிரிஞ்சு செல்லத்தான் போகிறது மற்றவர்களுக்கு. அப்படி ஒருவருக்காக நாங்க செய்யறது எல்லோருக்குமே போய் சேருது என்கின்றது உண்மையில இந்த காலத்துக்கு ஏற்றதா இருக்கு. நான் இந்த கருத்து எனக்கு முதல் வரையில் இப்பதான் இதை சொல்லிக்கொண்டு இருக்கவே யோஜன். இப்ப நான் தான் சும்மா அப்படி சூமில ஒரு நறுக்கன்று 4 வார்த்தை இப்படி செய்வோமோன்னு கேட்க இப்படி எல்லாரையும் சேர்த்து செய்யதான் இதுக்கு ஒரு பெருமை இருக்குது. அப்பதான் அந்த கருத்து விரியுது எல்லோருக்குமே. சிவமணியின் கருத்து எனக்கு தெரியுது, வெள்ளத்தாயின் கருத்து எனக்கு தெரியுது, திரிபுர சுந்தரி தெரியுது, ராஜேந்திரன் தெரியுதுன்னா அப்ப எங்களுக்கு அப்படி வருகுதல்லோ. அப்ப அது எல்லோருக்குமே
பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது, உண்மைதான். அப்ப அது நெல்லுக்கு இறைத்த நீர் போல சரியாக அமையும் என்று நினைக்கிறேன். ஆமா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. வெள்ளத்தாயி என்ன சொல்ல போறீங்க? அக்கா, நான் அந்த மூதுரையை எடுத்த உடனே நிறைய குரல். நினைவுகள், நல்ல. பழைய நினைவுகள் எனக்கு வந்தது. ஆமா. நான் வந்து கிராமத்துல வளர்ந்த பொண்ணு. எங்க அப்பா ஆமா. விவசாயம். தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இன்னைக்கு நீங்க எடுத்தீங்களா அந்த பாட்டு, நெல்லுக்கு இறைத்த நீர் புல்லுக்கும் வர்றது அப்படின்னு தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஞாபகம் எனக்கு அப்ப நல்லா இருக்கு. அப்ப நாங்க தோட்டத்துலயும் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பாட்டை ஞாபகம் கொண்டு வருவோம். நாங்க நெல்லு இதுல களை பறிப்பாங்க. இப்பெல்லாம் அந்த இதெல்லாம் இல்ல, எல்லாமே மிஷின் வந்துட்டு எல்லாத்துக்கும். ஆமா, இப்ப ஏன்னா மிஸ். களப்பள்ளி வந்துருச்சு. அப்போ வந்து களை பறிக்கிறதுக்குன்னே ஆட்கள் வருவாங்க வயலுக்கு. ஆமா. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது நான் படிச்சிருக்கேன். நெல்லுக்கு நம்ம பாய்ச்சும் போது களை பறிக்கிறது உள்ள அது. அப்ப நான் அந்த பாட்டை கனெக்ட் பண்ணி பார்த்திருக்கேன். இன்னைக்கு அந்த பாட்டு நீங்க எடுக்கும்போது எனக்கு அந்த நினைவுகள்லாம் வந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல குளம் இருக்கும். குளத்துல மீன் பிடிக்கிறதுக்கு போட்டிருப்பாங்க. அந்த மீன் வந்து எதிர்த்து வந்து விழும் அந்த வலையில. ஒரு மாதிரி ஒரு வலை மடையில வச்சிருப்பாங்க. அப்ப இந்த கொக்கு பிடிக்கிறது இதெல்லாம் நாங்க லைவா பார்த்திருக்கோம். நானு அதாவது நேரா பார்த்து வளர்ந்திருக்கேன் நானு. இன்னைக்கு அதெல்லாம் சொல்லும் போது, அப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இந்த மூதுரை படிச்சிருக்கோம். ஆனா இவங்கதான் இதுக்குதான் இத சொல்றாங்கங்கிறது நமக்கு தெரியாது. இல்ல, நாங்கள் அப்ப படிச்சிருக்கிறோம். ஆழமாக பார்க்க தெரியாது. அங்க படிக்கிறதும் அதை பாடமாக்குறதும் சொல்லுறதும் அவ்வளவு. அப்போ மனப்பாடம் பண்ணி பகுத்து பாக்குறோம். மனப்பாடம் பண்ணி எழுதியிருப்போம். இப்ப வந்து மழை பெய்யும் போது இன்னைக்கும் வந்து திருநெல்வேலி சைடு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஜங்ஷன்ல பெய்யறது டவுன்ல பெய்ய மாட்டேங்குது. ஜங்ஷன்ல மழை பெய்யும், நம்ம டூ வீலர்ல வந்துட்டு இருந்தோம்னா டவுனுக்குள்ள வந்தோடனே மழையே இருக்காது. வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நாங்க வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. அப்ப நான் நக்கலா சொன்னது உண்டு, நாம இருக்கிற நல்லவங்க இருக்கிற இடத்துல தாண்டா மழை பெய்யும். அது வந்து நக்கலா சொல்லுவோம். இன்னைக்கு அதெல்லாம் நம்ம வந்து அவ்வை பாட்டி அப்பவே சொல்லி வச்சிருக்காங்க. அது நம்ம படிச்சதுதான் நம்ம கொண்டு வரோம். இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துறீங்க. கொண்டு வரைக்கும் நாங்க ஆழமா சிந்திக்கிறோம் இல்ல. இப்ப அந்த அனுபவத்தை நாங்க பெற்றுக்கொள்ளுறோம். அதே அனுபவத்தில இருந்து அடுத்த சமுதாயமான எங்கட பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். அதே நேரம் அந்த உதாரணத்தை பார்க்க நாங்க வாழ்க்கையிலும் சில பேருக்கு சொல்லலாம் தானே, காத்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த ஓடு மீனோட ஒரு மீன் வெறுமளவும் வாடி, நீங்க இப்படா காத்து கொண்டு இருக்கிறீங்களோ, இப்ப வேற மீன் வயசு போனா போல. அது எப்படி சிவமணி சில பேர் வந்து வீட்டுல சாமான சேகரித்து வைப்பினோம் நிறைய. அது பின்னால உதவும். அங்க பின்னால 75 வயது வந்தாலும் அது பயன்பட்டதே இல்லை. சர்வேஸ்வரி அக்கா கூறின போல அனுபவிக்கிற வயசுல அனுபவிச்சிருவோம். அதுதான் சொல்றேன். இந்த வயசு அதான் இப்பத்தே காலமங்களுக்கு லபக்கண்டு உயிரும் போடும், எங்க என்ன நடக்கும்ன்றது சொல்ல இயலாது. ஏனென்றா இப்படியான கலியுகம் இது. அப்ப நாங்கள் அந்த காலங்களில பயன்படுத்துறத அறிவு சரி அல்லது எங்களுக்கு உடனடியாக செய்ய வேண்டிய காரியத்தை உடனடியாக செய்யுங்கோ. நாளைக்கு நேற்று முடிஞ்சதை அது உடைஞ்சவான போல போடும். ஆனா இன்றைக்கு இருக்கிறத நிகழ்காலத்துல செய்யணும்ன்றதுதான் என்னுடைய ஒரு எண்ணமாகவும் இருக்குது. ஆமா, நல்லது வெள்ளத்தாயி, சந்தோஷம். இதுல கோசலா ஞானம் எதுவும் சொல்ல போறீங்களா? சந்திரா ஏதாவது சொல்ல போறீங்களா? உங்களுக்கு நீங்க கேட்டுக்கொண்டு மட்டும் இருக்கிறீங்கள் என்றால் ஓகே. கோசலா வணக்கம். இனிய மாலை வணக்கம் அனைத்து கவிஞர்களுக்கும், தலைமைக்கும் இனிய மதிய மாலை வணக்கம். எனக்கு கொஞ்சம் பின்னுக்குத்தான் வந்து சேர்ந்தேன். 2 பேர்த்த மூதிரி தான் கேட்டேன் நான். அதாவது ஜெர்மன் டிஎஸ்எஸ் இலக்கிய கழகம் வழங்கும் மூதிரையும் வாழ்வியலும் சிறப்பான ஒரு ஆய்வு அரங்கம் என்று தான் சொல்லலாம். நீங்கள் அதாவது நெல்லுக்கு இறைத்த நீர் புல்லுக்கு மாங்கே பொசியுமாவன்றது எங்களையும் கொண்டு போய் அந்த நெல்லு வயலுக்குள்ள கொண்டே விட்டுட்டுது. இப்ப புல்லு புடுங்குறதுக்கு நாங்க புல்லு புடுங்கி இருக்கிறோம். எங்கட வயலுக்குள்ள புல்ல புடுங்கி இருக்கிறோம். நெல்லை விட புல்லு தான் செழிப்பா வளரும். உண்மைதான் சரியா சொன்னீங்க. செழிப்பா அதை புடுங்குறதுக்கே கஷ்டமா கிடக்கும். சரியா. அப்ப அது அங்க கொண்டே விட்டுட்டது. உண்மையா திரிபுர சுந்தரி சொன்ன மாதிரி அந்த கற்பாறை பிளந்தா அது வந்து ஒட்ட முயலாது. உண்மையா நல்ல கருத்துக்கள் வெளிப்படையாக தெரிஞ்சதில் 2 பேர் இதுலயும் 2 பேரையும் தான் கேட்டேன் நான். பரவாயில்ல நன்றி. அது கேட்டுட்டு நீங்க சொன்ன அந்த இது சந்தோஷம் தானே, பரவாயில்ல. அது உண்மையா நீங்க சொன்ன மாதிரி இப்ப நீங்கள் இதுல பகிர்ந்து கொள்ளைகளை நாங்களும் அதை கேட்டுக்கொண்டிருந்து நாங்களும் முந்தி மூதிரியே நல்ல தரவா பாடமாக்கி வச்சது இருந்ததுண்டு இல்ல. இப்பதான் நாங்கள் எழுத
ஆமாம் அனுபவம் வரத்தான் எங்களுக்கு அதை பகைது. இப்ப பாடலும் விளங்கும், எங்களுக்கு அந்த கருத்தும் விளங்கும். அப்படி அந்த கருத்தை கோவைப்படுத்தி பார்க்க எங்களுக்கு விளங்குது. உண்மைதான். உண்மையிலே சிறப்பான அம்சம்தான். நான் அதை எல்லோரும் பார்த்து கேட்டு அறிந்தால் சந்தோஷமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விட வருகின்றேன். வாழ்த்துக்களை. நன்றி நன்றி. ஆமாம் அந்த ஔவையார் இயற்கையோட சொன்ன அந்த விடாமை மரங்களை பார்க்க, மரங்களே ஒரு கவிதைகள் என்று ஒரு கவிஞன் யோமனிய கவிஞன் எழுதியிருக்க. அந்த மரங்கள் ஒரு வரங்கள் என்று சொல்லுவாங்க. அது மாதிரி மரங்கள் தான் ஒரு இயற்கையின் கவிதை என்று சொல்லுகிறார் ஒரு யோமனிய கவிஞர். அப்படி எங்களுக்கு அந்த இயற்கையோட பார்க்க மகிழ்ச்சியாக இருந்தது. சந்திரா பாவன், சந்திரா பிஸியா இருந்ததாக்கும். வணக்கம் சந்திரா. மிகவும் நன்றா இருந்தது உங்களுடைய சிறப்பான உரை. நல்லா இருந்துச்சு. மிக்க நன்றி. நான் கொஞ்சம் தான் பார்த்தேன்னா பரவாயில்லை, நல்லா இருந்துச்சு. ஆமா, பார்த்ததை பகிர்ந்து ரொம்ப அதே பண்ணுங்க நீங்க. நன்றி. அதுல உரையாடின அத்தனை பேரும் நல்லா பண்ணினாங்க. ஆமா, வெரி எக்ஸலென்ட். நல்லா இருந்துச்சு. நன்றி நன்றி. அதாவது இந்த தருணத்தையும் பார்த்து நேரத்தையும் பார்த்து இந்த கஷ்டமான நேரத்துல நீங்க வந்து கோசலா ஞானமும் சந்திராவும் நன்றி. அதாவது இந்த நிகழ்வை பற்றி நன்றி கூறினதும் பாராட்டியதும் எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. கோசலா, மிக்க நன்றி அம்மா.